சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்டான லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் செய்ய இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப் 250 கிராம், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், பவுடர் சுகர் இல்லை நார்மல் சுகர் தான், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், பால் 2 டேபிள் ஸ்பூன். இது ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அன்சால்டட் பட்டர் 100 கிராம். இது வந்து நல்லா ஃப்ரீஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கட்டியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் வந்து திருவி சேர்க்க முடியும். அதனால் இப்போ வந்து இந்த பட்டரை இதில் திருவிக்கோங்க. நல்லா துருவினதுக்கு அப்புறமா இந்த மாவோட இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஐஸ் வாட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணைய வேணாம், லைட்டாக பிணைஞ்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும் போது தான் நல்லா விரிக்க முடியும். அதனால் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு ரொம்ப நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு கீழே வந்து ஒட்டாமல் இருக்க மாவு போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இது மேலேயும் கொஞ்சம் வர மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா விரிக்க ஆரம்பிச்சிருங்க. 2 சைடும் நல்லா மாவு தடவி இது மாதிரி தேய்ச்சிட்டே வாங்க. இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அது அழகான ஷேப்பாக வராது. அதுக்காக நம்ம இந்த மாவை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது மேலே சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் வந்து அப்படியே தூவி விடுங்க. பவுடர் சுகர்லாம் தேவையில்லை, நார்மல் சுகரே அப்படியே தூவி விடுங்க. கொஞ்சமாக மாவு மேலே தூவி விட்டுருங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். பட்டர் உருக இது வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். லைட்டாக அழுத்தி விடுங்க. இப்படி அழுத்தினதுக்கப்புறமா ஒரு சைட்லேருந்து அப்படியே சுருட்டிகிட்டே வாங்க. ரொம்ப பொறுமையாக சுருட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சைடு இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறமா இன்னொரு சைடும் அதே மாதிரி சுருட்டிடுங்க. மடிக்கிறத விட இந்த மாதிரி சுருட்டும் போது உங்களுக்கு லேயர்ஸ் நிறையா கிடைக்கும். அதனால் இப்போ 2 சைடும் அழகாக சுருட்டிட்டு வந்தாச்சு. இது 2 ஒட்டுறதுக்காக நான் லைட்டாக ஐஸ் வாட்டரை வந்து தடவி விடுறேன். இப்போ இந்த போர்ஷன் எடுத்து இது மேலே சுருட்டி விட்டுருங்க. இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. அதே மாதிரி பேக் சைடும் தூவி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே மாவு வந்து கொஞ்சம் கொலன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இதே ஷேப்லேயே இருக்கும் போது மாவை கட் பண்ணால் அது அன்ஷேப்பாக தான் வரும். அதனால் நம்ம வந்து இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதே ஷேப்லேயே வச்சு சுருட்டிடுங்க. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையுமே ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஷேப்க்கு மாற்றிடலாம். லைட்டாக ஒரு தடவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், போதும். கீழே வந்து கொஞ்சம் கூர்மையாக இந்த சைடை வந்து கொஞ்சம் கூர்மையாக ஆக்கிக்கோங்க. மேலே ஒரு விரல் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ், கீழே இந்த மாதிரி இழுத்து விடுங்க. பாருங்கள், ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்குது. இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக சர்க்கரை தூவி விட்டுருங்க. ஆல்ரெடி 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் உள்ளார வச்சுடுங்க. 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்மளோட குக்கீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கலர் வந்து 1 சைடு தான் கலராக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும். அதனால் இன்னொரு தடவை திருப்பி போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுடுங்க. 2 சைடுமே நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். வாவ், நம்மளோட லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், எவ்வளோ அழகான லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே.
ஹார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.